2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவை மரத்தில் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து தன்னை அர்ப்பணித்து அமைதி காத்து தயவாய் இருந்தபடியால் 3ஆம் நாள் பிதாவானவர் இயேசுவை உயிரோடு எழுப்பி தன்னோடு பிதாவின் ராஜ்யத்தில் அவரின் வலது பாரிசத்தில் உட்காரவும் செய்தார். இப்படிப்பட்ட தேவனை அறிந்தும் அவரை ஏற்றுக்கொண்டும் ரட்சிக்கப்பட்டவன் என்று தன்னை சொல்லிக்கொண்டு மனைவியை விவாகரத்து செய்கிறவனும் வரதட்சணை கேட்கிறவனும் வரதட்சணை வாங்குகிறவனும் அதனால் குடும்பத்தில் பெரும் பாடுகளுக்கு ஆளாக்குகிறவனும் குறி பார்க்கிறவனும் ஜாதகம் பார்க்கிறவனுமாகிய ரட்சிக்கப்பட்டவன் என்கிற மனுஷன் பாவங்களுக்கு அடிமையாகி அதிலிருந்து வெளியில் வர முடியாதவன் இஸ்ரவேல் ஜனத்தார்